தாய்லாண்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாமல் தம்மாவை பார்க்க போகலாம், தன்னோட ட்வின் சிஸ்டரை பார்க்க போகலாம் அப்படின்னு எல்லாத்தையும் மியா அப்பா கிட்டையும் சொல்லிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத கண்டினியூவாக பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரியெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீனில் மைக்குக்கு பயங்கரமாக அடிபட்டிருக்கும். ஏன்னா சாவர நிலமையில போட்டு அடிச்சிருப்பான். அதனால ஐசியூல வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. வெளியே தான் வந்து ரூனா உட்காந்துட்டு இருப்பா. அந்த சமயத்தில் ரூனா நிறைய விஷயங்கள் யோசிச்சு பாப்பா. அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, மார்ச்சரியில் போய் பார்த்தது, அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு இறுதி காரியங்கள் செஞ்சதுன்னு சொல்லிட்டு எல்லாம் மைண்டுக்குள்ள வந்துட்டு போகுது. அப்போ சைனாவோட எம்பசி சேர்ந்தவங்க வந்து கார்டு கொடுத்துட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் அந்த டைமுக்கு எப்படி கரெக்டாக வந்தாங்க அப்படின்னா, ஏன்னா கரெக்டாக வரல அப்படின்னா அந்த ஆள் நம்ம ரூனாவே குத்தி கொண்டிருப்பான் இல்லையா. ரூனாவை அலர்ட் பண்ண கையோட மைக்கு தான் போலீஸ்க்கும் கால் பண்ணி சொல்லியிருந்திருப்பாங்க. அதை இப்போ அந்த சைனா எம்பசிலேருந்து வந்த ஆளும் சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இங்கே ஷெங்கால நிம்மதியாக தூங்க கூட முடியறதில்ல. அவன் கத்தியால குத்தி தானே அந்த கேங்ஸ்டரை கொன்னா, அது அவனுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்தில் ஈரா கால் பண்ணுவாங்க. என்ன இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்க, சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இந்த பக்கமாக நம்ம மாமியா வந்துட்டு கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க, இன்னைக்கு நான் ஆஃபீஸ்க்கு வர்றது கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு இவங்க அப்பாவோட ஷாப்பை இவங்க தான் மியா தான் பார்த்துக்க வேண்டி வரும். ஏன்னா அவங்க அப்பாவுக்கு ஃபுல் மெடிக்கல் செக்அப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக மியா புக் பண்ணியிருப்பாங்க, அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. அப்பாவை தனியாக அனுப்ப முடியாது. மியா கூட போயிட்டா ஃபுட் ஸ்டாலை யார் பார்த்துக்கிறது, அந்த இன்னொரு பர்சன் இருக்காங்க, பட் இருந்தாலும் நாம இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டியும் கூட அனுப்பிச்சிருப்பாங்க. அங்கே போனதுக்கு அப்புறமாக தான் தெரியும் இந்த ஹெல்த் செக்அப்காக பே பண்ண அமௌண்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்க, எங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட்டி அங்கே போய் பேரம் பேசிட்டு இருப்பா. மியாவோட அப்பா யோசிப்பாரு, இவ்வளோ பணமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே கைட் பண்ண வந்தவர் இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருக்கிறத அவர் சொல்லுவார். சார் இல்லை சார், இந்த பேக் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான், இதில் நாங்கள் ஃபுல் பாடி செக்அப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஆன்ட்டி சும்மா இருக்காம, நான் தான் சொன்னேன் இல்லையா, அந்த ஓயங் பையனுக்கும் மியா கடையில் என்னமோ இருக்கு, இவ ஆஃபீஸில் இருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்கன்னா அப்போ கண்டிப்பாக அந்த பையனோட காசாக தான் இருக்கும் அப்படிங்கிற சமயத்தில் இவர் யோசிப்பாரு. மியா கிட்ட கேட்டிருந்திருப்பாரு, நீ எதுக்கு தாய்லாந்து போன, பிரான்ஸ் தானே போறேன்னு சொல்ற, ஏதோ பிசினஸ் ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு. நீ உன்னோட அம்மாவையும் உன்னோட ட்வின் சிஸ்டரையும் பார்த்தது சந்தோஷம் தான்மா, பட் தாய்லாந்து எப்படி போன அப்படின்னு கேட்குறப்பதான் இவங்க எல்லாத்தையும் சொல்லுவாங்க, இல்லை இந்த மாதிரி நான் பிசினஸ் ட்ரிப் அப்படின்னு நினச்சிட்டு தான் போனேன். அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஓயங்குக்கு மேட்ச் எல்லாம் இருந்தது, அதனால நாங்கள் பிரான்ஸ்லேருந்து தாய்லாந்து போனோம் அப்படிங்கிறாங்க. என்னமையா சொல்ற, அப்போ அந்த ஓயங்க கூட நீ அப்படின்னு ஆரம்பிக்க, அப்பா நாங்கள் தனித்தனி ரூம்ல தான் தங்கிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் தாய்லாந்து போனதுக்கு அப்புறமாக அங்கிள் நீ இருக்காரு இல்லையா, அவங்க தங்கச்சி சிமாவும் வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இவர் கொஞ்சம் காமா இருப்பாரு. சரி இவரு ஏன் இவ்வளோ பயப்படுறாரு அப்படின்னா, இவ்வளோ நாள் நமக்கு தெரியாமல் இருந்தது, இப்போ தெரிஞ்சு போச்சு. ஏன்னா மியா யாரோட குழந்தை அப்படிங்கிறது மியாவோட இப்போ வளர்ப்பாப்பாவா இருக்கிற இவருக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் ஓயங்க கூட மியா சேரக்கூடாதுன்னு ஆரம்பத்துலேருந்து முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருப்பாரு. ஏன்னா ஓயங்குக்கும் மியாவுக்கும் ஒரே அப்பா தான், அம்மா தான் வேற அப்படிங்கிறது இவருக்கு நல்லா தெரியும். இப்போ அதெல்லாம் யோசிக்கிறவங்க, எனக்கு ஏதோ பயமா இருக்கே, இவ வந்து ஏதோ நான் ஓயங்க காதலிக்கலைன்னு சொல்றா, ஒருவேளை ஓயங்குக்கும் மியா கடையில் ஏதாவது இருக்குமோ, இல்லைன்னா அந்த பையன் இதுக்கு இந்த அளவுக்கு நம்மளுக்கு பண்ணோம் அப்படிங்கிற யோசனை வருது. இங்க அப்படியே சீனை கட் பண்ணா எதுக்காக ஷெங்கா வந்து அவசரமா ரெடியாக வர சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கல்யாணம் வைக்க போறாங்க இல்லையா, ஸோ அதுக்கு வந்து எத்தனை கெஸ்ட் எல்லாம் வருவாங்க அப்படிங்கிற லிஸ்ட் கொடுக்கறதுக்காக தான். இதில் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ், தன்னோட வெல்விஷர், அவங்க லிஸ்ட் எல்லாத்தையும் வந்துட்டு ஈரா கொடுத்துருந்துருப்பாங்க. அதே மாதிரி இவங்க சைட்லேருந்து வர ரிலேட்டிவ்ஸ், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட் தயாராகிடுச்சு. ஏன்பா உன் சைட்லேருந்து எந்த ரிலேட்டிவ் வரவே மாட்டாங்களா, யாருமே இல்லையா, உனக்கு எந்த டேபிளும் வேண்டாமா, என்ன உங்கள் ரிலேட்டிவ் வந்து உட்கார்றதுக்கு டேபிள் வேணும்ல அப்படின்னு கேட்கறதுக்கு ஷெங் இருந்துட்டு இல்லை எனக்குன்னு யாரும் இல்லை, என் அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறமா கூட என்னோட பொறுப்பை யாருமே எடுத்துக்கல, நான் ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்தேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சது மியாவும் மியாவோட அப்பாவும் தான், பட் அவங்களும் வந்து வரமாட்டாங்க, நான் அவங்கள போய் எப்படி கூப்பிடுறது அப்படின்னு சொல்கிற சமயத்தில் தான் ஈரா சொல்லுவாங்க, இல்லை ஒரு வாட்டி நம்ம தங்கியிருக்கிற அப்பார்ட்மெண்ட்டோட பேஸ்மெண்ட்டில் நான் ஒருத்தரை பார்த்தேனே, நீ அவர் கூட ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருந்த, அதுக்கப்புறம் எங்கள் 2 பேர் காரில் ஏறி போனீங்களே, அவர் யார் என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு, ஐயோ இவ அப்பாவை தான் இவ பார்த்துருக்கா, எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் ஆக்சுவலாக அவர் வந்து என் அப்பா கூட ஒர்க் பண்ணவர், என் அப்பாவோட ஃப்ரெண்டு, எனக்கு அவர் கொஞ்சம் தான் தெரியுங்கிறப்ப அப்போ அவரை கூப்பிடுங்க, நான் மேரேஜுக்கு வரட்டும் அப்படிங்கிறதுக்கு சரின்னு சொல்லி வைக்கிறான் இந்த ஷெங்கு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற நம்ம ஓயங்கோட அப்பாவுக்கு சிரிப்பு வந்துடுது. அப்பா ஏன்பா சிரிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு, இதை பாருமா ஈரா, இப்போ கூட உனக்கு லாஸ்ட் சான்ஸ், 2வது வாட்டி யோசிக்கலாம், நீ பிரெக்னெண்டா இருக்கேதான் அதுக்காகவே உனக்கு கல்யாணம் பண்ணிக்காது, இப்போ கூட யோசிக்கலாம் அப்படிங்கிறப்போ கோவம் வருது ஈராக்கு. ஐயோ இல்லை நாம இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சார் நான் வந்துட்டு கிளம்புறேன், ஈராவா நம்ம போகலாம், எங்க சைடு இருந்து என்னென்ன கெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் எகைன் வந்து ஃபைனலைஸ் பண்ணி கொண்டு வந்து லிஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்கன்னா இவரா வர மாட்டாரு, மேல இருந்துட்டு நம்மளோட ஓயம் கூப்பிடுவாங்க, அப்பா இன்னைக்கு சுவியோட அப்பா கூட உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருந்தது அப்படிங்கிறப்ப, ஆமாண்டா கண்ணா நான் வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போறப்போ இன்னும் கபன்னு ஏறிய ஆரம்பிக்கும் இராக்கு. இங்க மியாவோட அப்பாவால செக்அப் பண்ணிக்க முடியல, மனசு ஒத்துக்க மாட்டேங்குது, எனக்கு எதுவும் வேண்டாம், அதை கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆன்ட்டி இருந்துட்டு சாப்பிட்டாவது போலானா, அதுவும் இந்த பேக்குள்ளதான் ஒரு ஃப்ரீ தானா, அடியே இப்போ சோறு தான் உனக்கு முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. சுவி பயங்கரமா பிளான் போட்டு அந்த நாளும் இன்னைக்கு வந்துருச்சு. சேர்மேன் மட்டும் வராம பையனான ஓயங்கேயும் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. சுவி வந்துட்டு எனக்கு கோல்ஃப் விளையாட தெரியாது, சொல்லி கொடுக்குறீங்களான்னு கேட்டுட்டு எப்படியாவது ஒரு ரொமான்டிக் வந்து ட்ரை பண்ணிடலாம்னு நினச்சிட்டு இருக்கா. அதெல்லாம் இவங்க 2 பேரும் நோட்டீஸ் பண்ணதான் செய்யறாங்க.
இந்த பக்கம் கோபத்துல அந்த மெடிக்கல் செக்கப்பும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னு சொல்லிட்டு மியாவோட அப்பா வந்துட்டாங்க இல்லையா. ஸ்டாலுக்கு வந்ததும் தான் பொண்ணை உட்கார வச்சு, இதை பாரு மியா, எதுக்காக அந்த ஓயங் வந்து அவ்வளோ எக்ஸ்பென்சிவான மெடிக்கல் செக்கப்பை எனக்காக ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கான், தயவுசெய்து என்கிட்ட ஸ்ட்ரைட்டா சொல்லு, உனக்கும் ஓயங்கும் கடையில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு, அப்பா எங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்குப்பா, நாங்கள் காதலிக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுவா. எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீங்க 2 பேரும் உடனே பிரேக்கப் பண்ணி ஆகணும், அவன் குட் பை சொல்லிடு அப்படிம்பாங்க. என்ன நான் பேசுறேன், அவ நல்ல மெச்சூர்டான பொண்ணுன்னா அவ கரெக்டாக தான் முடிவெடுத்திருப்பா அப்படிங்கிறப்போ தங்கச்சி ஒரு கத்தி விட்டுடுறாரு. அப்பதான் கேட்கிறாரு மியாவை பார்த்து, உனக்கும் ஓயங்குக்கும் காதலை தவிர்த்து வேற ஏதாவது பிரெக்னெண்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சூச்சகமா கேட்பாரு. அப்படிலாம் ஒன்றும் இல்லப்பா, நான் ஏப்பா அவனை வேண்டான்னு சொல்லணும், காதலிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு, அப்படி ஓயங்க என்ன தப்பு பண்ணா அதையாவது சொல்லுங்களே அப்படிங்கிறதுக்கு அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது, அவன் உனக்கு வேண்டானா வேண்டாம் தான், அவனுக்கு குட் பை சொல்ற அவ்வளவுதான் சொல்லிட்டு இருந்து போயிடுவாங்க. ஆண்டி தான் வந்து நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா, நான் அண்ணன் கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லி சமாதானப்படுத்துவாங்க. ஆனா யாருக்கிட்ட சொல்லி புலம்புறதுன்னு மியாக்கு தெரியாம பக்கத்துல லியோட ஹோட்டல் அங்க வந்துட்டு சிமாவை பார்த்து புலம்புறாங்க. இவங்க அப்பா இப்படி சொல்றாரு, ஒருவேளை நீ அகைன் ஷெங்கு கூட போய் சேரணுங்கிறதுக்காக சொல்றாரு அப்படிங்கிறதுக்கு, இல்ல சிமா அப்படியெல்லாம் கிடையாது, ஏன்னா ஷெங்குக்கும் ஈராக்கும் இடையில என்ன இருக்கு அப்படிங்கிறதும் தெரியும், அது மட்டும் இல்லாம ஷெங்கால ஈரா பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு எங்க அப்பாவுக்கு தெரியும். ஆனா ஏன் ஓயங்க வேண்டான்னு சொல்றாங்க, ஓயங்க பார்த்து சரியா பேசல, என்ன தப்புன்னு ஒண்ணுமே புரியல அப்படிங்கிறதுக்கு, சரி இப்படி வந்து உங்க அப்பாட்ட நீ எல்லாத்தையும் சொல்லிட்ட, இப்படி அவர் சொல்றாரு என்னடா பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஓயங்க கிட்டே கேட்கலாம் அப்படிங்கிறதுக்கு, இல்லை இன்னைக்கு ஃபுல்லா ஓயங் பிஸியா இருப்பான். சுவியோட அப்பா ஓயங்கோட அப்பா இவங்க எல்லாம் வந்து கால்ஃப் விளையாட போயிருக்காங்க, அப்படியே பிசினஸ் விஷயமா பேச போயிருக்காங்க அப்படிங்கிறப்போ, என்னது சுவியும் போயிருக்கலாம், அடி பாவி இவ்வளோ அப்பாவியா இருக்கியே, உன் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு நான் போட வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே கால்ஃப் கோர்ட் நாங்க போனோம், உங்க வண்டியை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாமா, எங்களை கொண்டு டிராப் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒர்க் பண்ற ஒருத்தன் கிட்ட கேட்கறதுக்கு, வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குமா, சரி வாங்க நான் டிராப் பண்றேன்னு கூப்பிட்டு போறாங்க. இங்க ஈராக்கு மனசே கேட்கல, அவங்க வீட்டை விட்டு வெளியே வரப்போ எங்க கிட்ட சொல்லுவா, நான் வந்து போர்டில் இருந்தும் ரிசைன் பண்ணிட்டேன், அதுக்கப்புறமாவாதான் அப்பாக்கு என் மேல இருக்கிற கோபம் குறையும், அவர் சொன்னதெல்லாம் நான் பண்ணிட்டேன், எனக்கு மனசார ஆசீர்வாதம் பண்ணுவாருன்னு பார்த்தா இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு எனக்கு தெரியல ஷெங்க அப்படிங்கிறதுக்கு, ஈரா மனசுல எதுவும் போட்டு குழப்பிக்காத, நீ பிரெக்னெண்டா இருக்க, அது குழந்தைய தான் அஃபெக்ட் பண்ணும், இதெல்லாம் சாதாரண விஷயம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வண்டியில வர்றப்போ சிம்மாதான் இருந்துட்டு சீக்கிரம் போங்க அப்படிங்கிறப்ப அவரு கொஞ்சம் ஸ்பீடா போவாரு. மியா இருந்துட்டு அண்ணா எல்லாத்த விட நம்ம வாழ்க்கை முக்கியம், உயிர் முக்கியம், கொஞ்சம் மெதுவாவே போங்க அப்படிம்பாங்க. அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. ஆனா உள்ள வர்றதுக்கு சீமாக்கு பிடிக்கல. இல்ல எனக்கு என்னமோ இது ஸ்பை பண்ற மாதிரி இருக்கு, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டையும் நான் லவ் பண்ற பையனே சந்தேகப்படுற மாதிரி இருக்கு, நான் வரமாட்டேன், எனக்கு வந்து சுவி மேலேயும் நம்பிக்கை இருக்கு, ஓயங் மேலேயும் நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு மியா சொல்லுவாங்க. ஆனா எனக்கு 2 பேர் மேலேயும் நம்பிக்கை கிடையாது, நீ ஒன்னும் ஸ்பை பண்ணல, ஸ்பை பண்றதுக்கு நான் தான் போறேன், நான் உன்னோட ஃப்ரெண்டு தானே, சோ என் ஃப்ரெண்டான உனக்கு ஏதோ துரோகம் நடக்கிற மாதிரி எனக்கு தோணுது, அதனால அந்த சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்காக நான் போறேன், ஒழுங்கா நீ என் கூட அப்படின்னு கூப்பிட்டு வருவாங்க. இவங்க 2 பேரும் ட்ரெஸ் மாத்திட்டு அந்த கால்ஃப் கோர்ட் விளையாடுறாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போகிறதுக்குன்னு தனியா வண்டி இருக்கும் இல்லையா, அதுல வந்துட்டு இருக்காங்க. இங்க சுவி அவ வேலையை ஆரம்பிச்சிட்டான், எனக்கு பிளே பண்ண தெரியாது, எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து இன்னும் கூட நல்லா வந்து ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியும் கொடுப்பாரு. அந்த சமயத்துல உங்களை மாதிரி ஒரு கோச்சை நான் பார்த்ததே இல்லை, நீங்க டெய்லி எனக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் சீக்கிரம் கத்துக்குவேன் அப்படின்னு இவ பேச, அதோட உள்பொருள் அர்த்தம் புரியாம நீ ஈஸியா கத்துக்குவ, நான் டெய்லி சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓயங் பேச, அந்த பக்கம் வர்றவங்க இதை பாத்துருவாங்க. நியாயப்படி கத்த வேண்டியது மியாதான், ஆனா ஓயங் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறது சிமாதான். சிமா வந்துட்டு ஒரு கையில மியாவை பிடிச்சிக்கிட்டு, நான் தான் சொன்னேன்ல புத்தி கெட்டவளே ஒழுங்கா என் கூட வாடி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வராங்க. ஓயங்கு முகமெல்லாம் மாறுறது இல்லை, ஏன்னா அவர் எந்த ஒரு தப்பு பண்ணல, தப்பான இன்டென்ஷன்ல சுவி கூட பேசல பழகல, ஆனா சுவியோட முகம் ஒரு மாதிரி மாறிடுது. அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு வண்டியில் உட்காந்து வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஓயங்கும் மியாவும் ஒரு வண்டியில் உட்காந்து வந்துட்டு இருப்பாங்க. பின்னாடி சுவியும் என்ன நடக்கிறது அப்படின்னு பாப்பா, அதே மாதிரிதான் சுவி பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிற சிமாவும் பாப்பா, என்னாச்சு திடீர்னு என்ன இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஓயங் கேட்கறதுக்கு, எனக்கு இங்க வர்ற விருப்பம்லாம் இல்லை, ஆனா சிமா தானே வலுக்கட்டாயமா கூட்டிட்டு வந்தா, சிமாவை பொறுத்த வரைக்கும் சுவி வந்து உன் மேல இன்ட்ரெஸ்டா இருக்கிறதாகவும் சுவிக்கு உன்னை பிடிச்சிருக்கான், அதனால சுவி வந்து உன்னை எங்கிட்ட இருந்து பறிக்க பாக்குறா அப்படின்னு சொல்லிட்டு சிமா நினைக்கிறா, அதனாலதான் நீங்க கூப்பிட்டு வந்தா, நாங்க வர்றப்போ நீயும் அப்படின்னு சொல்லி இழுக்கிறதுக்குள்ள, இதை பாரு சுவியை எனக்கு மூலியமா தான் தெரியும், அவங்க அப்பா கூட அவங்க வந்திருக்கா, நானும் எங்க அப்பா கூட தான் வந்திருக்கேன், ஜஸ்ட் கால்ஃப் விளையாட அவளுக்கு சொல்லி கொடுத்தேன் அவ்வளவுதான், ஆனா நீ சடார்னு வந்து பாக்குறப்போ உன்னோட ஃபீலிங்ஸும் எனக்கு வந்து புரியுது, இதுக்கப்புறமாக்க நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கேன், இல்ல ஓயங்க நான் அப்படி சொல்ல வரல அப்படிங்கிறப்போ, இல்ல எனக்கு புரியுது, நான் ஒன்னும் தப்பு சொல்லல மியா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படியே வெந்து நொந்து போய் 2 சொட்டு கண்ணீர் விடேன் சுவி அப்படின்னு சொல்லிட்டு சிமா கேட்கறதுக்கு, உனக்கு என்னதான் பிரச்சனையே குறுக்கால வர, இதை பாரு நீ ஓயங்கோட அப்பா பெரிய உன் அப்பா பெரிய யூஸ் பண்ணி ஓயங்க நெருங்க பாக்குறேன்னு எனக்கு நல்லா தெரியுது, நான் ஒன்னும் மியா மாதிரி விவரம் தெரியாதவ இல்ல, நல்லா விவரம் தெரிஞ்சவதா, பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கோ, ஓயங்குக்கு மியாக்கு ஓயங்கு, பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இவ ஒரு விஷயத்த சொல்லிதான் சிமாவை லாக் பண்ணுவா. யாரு சுவி, என்னன்னா சிமாவோட அண்ணா மிஸ்டர் லீ வந்துட்டு ஒரு இடத்துல ஹோட்டல் கட்டுறதாக இருக்கும் ஒரு ஐலாண்ட்ல, அங்க பினான்ஸ் பண்றது இந்த சுவியோட அப்பாவா இருக்கும், அது எல்லாத்தையும் சொல்லிதான் லாக் பண்ணுவா. சும்மா ஏதாவது பண்ணிட்டே இருந்தேன்னா எங்க அப்பா கிட்ட சொல்லி பினான்ஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லிடுவேன் அப்படின்பா.
எங்க அப்பா மட்டும் இன்வெஸ்டரா இல்ல அப்படின்னா உங்க அண்ணனால ஹோட்டலே கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால கொஞ்சம் வந்து வாய் மூடிப்பா. சரி இதுக்கு மேல ஓவரா பேச வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த சமயத்துல சுவியே கேட்பா, என்னது ஏதோ ஃபிஷ் ஸ்மெல் வருது அப்படிங்கிறப்போ இங்க வர்றதுக்கு முன்னாடி ஹோட்டல்ல வேலை செஞ்சுட்டு தானே இருப்பாங்க சீமா, அந்த வாடதே இவங்க கிட்ட இருந்து வருது. வரட்டும் வரட்டும் என்கிட்ட இருந்தா வருது. ஆனா நல்லவங்களுக்கு இந்த வாடை தெரியாது, கெட்ட தீய சக்திங்களுக்கு தான் இந்த வாடை தெரியும். அது கரெக்டு தான் இருக்கு போல அப்படிங்கிறப்போ இவகிட்ட என்ன பண்ணினாலும் வாங்கி கட்டிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சுவிக்கு இருக்கும். அதுக்கப்புறமா இவங்க 2 பேரோட அப்பா இருக்கிற இடத்துக்கு வந்துருவாங்க. நார்மலா பேசிட்டு இருப்பாங்க. என்னதான் இங்க மியா வந்தது, எங்களோட அப்பாக்கு பிடிக்கல அப்படின்னாலும் மூஞ்சி லட்ச மாதிரி காட்டிக்காம என்னமா உனக்கு கோல்ஃப் விளையாட தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு அந்த அளவுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு மியா சொல்லுவான். ஆனா சுவி இருந்துட்டு இல்ல நல்லா விளையாடுவான் எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படிம்பாங்க. சிமா நீ என்ன எந்த பக்கம் அப்படிங்கிறதுக்கு எப்ப பார்த்தாலும் எங்க அண்ணன் மேல கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கான், எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா போரிங்கா இருக்கு, அதனாலதான் நைஸா வந்துட்ட மியாவை கூப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நம்ம எல்லாரும் போய் பிளே பண்ணலாம் அப்படிங்கிறப்போ ரொம்ப எலகண்டா ரொம்ப சூப்பராகவே வந்து கோல்ஃப் விளையாடுவாங்க மியா. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னாக்கு வந்து பேசுற சமயத்துல வந்துட்டு இவர் கேட்பாரு சுவியோட அப்பா நீ நல்லாவே பிளே பண்ணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு தான் அங்கிள் அப்படின்னு சொல்ற சமயத்துல சுவி வந்து நிஜமா புகழ்றாளா இல்லை தான் நல்லவள் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக புகழ்றாளா அப்படின்னு தெரியாது. அங்க வந்து நாங்க பிரான்ஸ்ல வந்து தங்கி படிச்சுட்டு இருந்தப்போ வீட்லயும் எல்லா வேலை செஞ்சுட்டு சமைச்சு வச்சுட்டு பேக்கரிலையும் பார்ட் டைமா ஒர்க் பண்ணிட்டு அங்க இருக்கிற கோல்ஃப் கோர்ட்லயும் பார்ட் டைமா ஒர்க் பண்ணுவா அப்படிங்கிறப்போ இப்படி சுவி சொன்னதும் சுவியோட அப்பா இருந்துட்டு பாரே சுவி நீயே இவ்வளவு சொல்ற, இந்த பொண்ணு கூட தான் நீ 3 வருஷமா பிரான்ஸ்ல இருந்தா இந்த பொண்ணு கிட்ட இருந்து ஒண்ணு கூட கத்துக்கலையா, உனக்கு சாப்பிட மட்டும்தான் தெரியும், கிச்சன் எந்த பக்கம் கூட தெரியாது அப்படிங்கிறப்ப சுவி சிரிச்சுக்கிட்டே ஏத்துப்பா. கடைசியில மியா வந்துட்டு சொல்லுவாங்க இல்ல சுவி என்னை பத்தி ரொம்ப பெருமையா சொல்றா, ஆனா சுவி மாதிரி ஒரு பொண்ணு ஃப்ரெண்டா கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும், சுவிக்கு இருக்கிற அந்தஸ்துக்கும் பணத்துக்கும் அவளை என்கிட்ட பேசணுங்கிற அவசியமே இல்லை, ஆனா அதை வந்து ஒரு நாள் கூட பெருசுப்படுத்தி என்கிட்ட காட்டிக்கிட்டதே இல்லை, அவ்வளோ பியூரான பொண்ணுன்னு சொல்றப்போ சிமா இருந்துட்டு புகழு புகழு எல்லாம் என் தலையெழுத்து அப்படிங்கிற மாதிரி தான் சிமா பாப்பா. அட் த சேம் டைம் ஓயங்கோட அப்பாவும் மியா அப்படி குறுகுறுன்னு பாப்பாரு. ஏன்னா சுவி என்னைக்குமே என்கிட்ட பாசியா நடந்துக்கிட்டதே இல்லை, கனிவா நடந்துட்டு இருந்திருக்கா. அது மட்டும் இல்லாம அவளோட அப்பார்ட்மெண்ட்ல என்ன தங்குறதுக்கு வந்து சுவி அனுமதிக்காம இருந்தா நான் ரோட்ல தான் கடந்திருக்கணும், எங்க போய் தங்குறதுன்னு தெரியாம நடு ரோட்ல நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்றத பாக்குறாரு இவரு. ஏன்னா தான் பட்ட கஷ்டத்தை மறைக்காம அது அவமானமா நினைக்காம சொல்றது பெரிய விஷயம். அட் த சேம் டைம் நாம செஞ்ச சில வேலைகளை 4 பேர் முன்னாடி ஒருத்தவங்க சொல்லி குத்தி காட்டுறது, அதாவது உதாரணத்துக்கு இவன் வீட்டெல்லாம் கிளீன் பண்ணிருக்கா லாண்ட்ரி எல்லாம் பண்ணிருக்கான்னு சுவி சொல்றது அவமானமா எடுத்துக்காம அதையும் பெருந்தன்மையா எடுத்துக்கிறா இல்லையா மியா. அதனாலதான் ஓயங்கோட அப்பா நம்ம மியா அப்படியே குறுகுறுன்னு பாப்பாரு. இப்படி தான் பொண்ணை பத்தி மியா வந்து பேசுனது வந்து ரொம்ப பெருமையா தான் இருக்கு சுவியோட அப்பாவுக்கு. அதனால சுவியோட அப்பா கேட்பாரு அம்மாடி மியா உங்க அப்பா ஏதோ ஃபுட் ஸ்டால் வச்சிருக்கிறதாக சொன்னேன் இல்லையா, ஆமா அங்கிள் அப்படிங்கிறதுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் சரி யோசிக்காம என்ன கேட்க சொல்லி என்னால முடிஞ்சதை நான் கண்டிப்பா பண்றேன் அப்படிங்கிறப்போ உங்க பெரிய மனசுக்கு ரொம்ப நன்றி அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு மியா வந்துட்டு சுவியோட கையை பிடிச்சிப்பாங்க. இவ எனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சதே போதும் அங்கிள், அதை தவிர்த்து வேற எதுவும் வேண்டாம். எங்க அப்பா ரொம்ப வருஷமா அந்த ஃபுட் ஸ்டால நடத்திட்டு இருக்காரு, பெரிய அளவுக்கு சம்பாதிக்கல பெரிய அளவுக்கு சேர்த்து வைக்கல அப்படின்னாலும் அதை வச்சு ஒரு சந்தோஷமா இருக்காரு, அங்கேயே தான் வந்து ஃபுட் ஸ்டால் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்படுறாரு. கண்டிப்பா ஹெல்ப்னா கண்டிப்பா நான் கேட்கறேன் அங்கிள், சுவி மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும், இவன் நட்பை என்னைக்கும் எனக்கு போதும் அங்கிள் அப்படின்னு சொல்ற சமயத்துல சிம்மாலாம் தலையில கை வச்சுப்பா. அதுவும் கடைசியா மியா என்னைக்குமே நான் வந்து சுவியோட இந்த நட்போட இருக்கணும், அது மட்டும் எனக்கு போதும் அங்கிள் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த ஓயங்கோட அப்ப பாத்துக்கிட்டே இருப்பாரு. இந்த பார்வைக்கான அர்த்தம் அதுக்கப்புறமாக நம்மளுக்கு தெரிய வருங்க. இந்த பக்கம் ஷெங்கோட அம்மா அப்பாவும் இறந்து போயிட்டாங்க இல்லையா, அவங்க கல்லறைக்கு ஈராவை கூப்பிட்டு வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சுட்டு நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம், எங்களுக்கு பிளஸிங்ஸ் கொடுங்கன்னு வேண்டிக்கிறாங்க. அதுக்கப்புறமாக சுவி வீட்டுக்கு வந்துருவா. வந்துட்டாலும் ஓயங்கு கூட தனிமையில் இருந்தது, ஓயங்க யதார்த்தமா தான் இருந்திருப்பான், ஆனா அதை இவ தப்பா எடுத்துக்கிட்டது. அதுக்கப்புறமாக அந்த இடத்துக்கு சிமாவும் மியாவும் வந்தது. சிமா சொன்ன வார்த்தைகள்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ உங்க அப்பா வந்து இதை பாருமா நான் இன்னைக்கு அந்த மியா பொண்ணு கிட்ட பேசினதுல இருந்து அவ சொன்ன வார்த்தைகள் இருந்து ஒன்ன மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன், இவ்வளோ வருடங்களா நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், எத்தனையோ பேரை சந்திச்சிருப்பேன், ஆனா அதுல வெகு சிலர் மட்டும்தான் எனக்கு க்ளோஸா இருந்திருக்காங்க, நான் அவங்க கூட மியா அளவுக்கு எங்க கூட இருப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. உங்ககிட்ட பணம் இருக்கு, பவர் இருக்கு, நினைச்சதை சாதிக்கக்கூடிய எல்லா விஷயமும் உங்ககிட்ட இருக்கு, ஆனா இப்படி ஒரு நட்பு, அதாவது உங்ககிட்ட இருக்கிற எதையுமே அவ எதிர்பார்க்கல மியா, நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவ உன் பவரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம கடைசி வரைக்கும் நட்பு மட்டும் போதும்னு இருக்கா. அவங்க அப்பா ஃபுட் ஸ்டாலுக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டேன்னு சொன்னப்போ கூட தேங்க்யூ அங்கிள் எங்க அப்பா பேச சொல்ற அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம கடைசி வரைக்கும் எனக்கு சுவியோட நட்பு மட்டும் போதும்னு சொன்னா பாத்தியா, அந்த வார்த்தை அப்படிங்கிறது ரொம்ப உயர்வு. நீ பண்றத பண்ணன்னு சொல்லிட்டு அப்பா விலகி இருந்த, ஆனா இப்ப சில விஷயங்களை சொல்றேன், ஒருவேளை நீ ஓயங்க அடையணும்னு நினைச்ச அப்படின்னா கண்டிப்பா நீ மியாவை இழந்துருவ. அட் த சேம் டைம் நீ ஓயங்கையும் அடைய முடியாது, ஏன்னா ஓயங்கோட மனசு அடைய முடியாது. ஓயங்க நீ ஒருவேளை மியா கிட்ட இருந்து பறிச்சு கல்யாணமே பண்ணிக்கிட்டாலும் அப்போ உனக்கு நட்பும் கிடைச்சிருக்காது காதலும் கிடைச்சிருக்காது. அதை மட்டும் மைண்ட்ல நல்லா வச்சு யோசிச்சுக்கோ. அது மட்டும் இல்லாம நான் உனக்கு இன்னொரு அட்வைஸ் கொடுக்குறேன், உடனே கிளம்பி பிரான்ஸ் போ, விட்ட இடத்துல இருந்து படிப்பை கண்டினியூ பண்ணு, அந்த இடம் மாற்றம் அப்படிங்கிறது உனக்குள்ள ஒரு ரிலாக்ஸேஷனை ஏற்படுத்தும். இது அப்பாவோட அட்வைஸ் அப்படிங்கிறதுக்கு அப்பா நீங்க சொல்றது என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. கடைசியா நான் பிரான்ஸுக்கு போறப்ப கூட
மியா கிட்ட பேசின சமயத்துல நான் மியா கிட்ட கேட்டேன், உனக்கும் எங்க கடையில் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஜாஜா கிடையவே கிடையாது, வரவே வராதுன்னு அவ சொன்னா. அதனால தான் நான் ஓயங் மேல ஆசை வளர்த்துக்கிட்டேன். ஓயங்க பார்த்ததுமே எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது தான். ஆனா அவகிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ஓயங்குக்கும் மியா கடையில் எது இல்லைன்னதுக்கு அப்புறமாகத்தான் ஓயங் மேல காதலையும் வளர்த்துக்கிட்டேன். ஓயங் எகெயின் பார்க்கணும், என் காதல சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் பிரான்ஸ்ல இருந்தும் வந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்தா 2 பேரும் லவ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன் இந்த விதியோட விளையாட்டு இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலப்பா. நான் காதலிக்கிற பையன் என் பெஸ்ட் ஃப்ரெண்டையும் காதலிக்கிறேன், எனக்கு அதை தான் வந்து ஏத்துக்க முடியல அப்படிங்கிற சமயத்துல சொல்றாரு, எனக்கு புரியுதுமா, ஆனா யாரு விரும்பணும் விரும்பக்கூடாது, நான் என் காதல சொல்ற வரைக்கும் நீ ஓயங்கோட காதலை ஏத்துக்காம இரு, அப்படியெல்லாம் நம்ம யாருக்கிட்டையும் கட்டளை போட முடியாது இல்லாமா அப்படிங்கிற சமயத்துல அப்பா நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், நான் ஒரு ட்ரை கொடுக்கலான் இருக்கேன். ஒருவேளை ஓயங்குக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்தது, அவர் மனசுல மியா இருந்தாலும் காலப்போக்கில் அது அவருக்கு மாற்றம் ஏற்பட்டு அவர் என்ன விரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி நடக்கிறப்போ நான் மியாவோட நட்பை இழந்தாலும் பரவாயில்ல, இல்ல நான் ஓயங்க அடையிற இந்த முயற்சியில ஓயங்கையும் இழந்து மியாவோட நட்பையும் இழந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லப்பா, நான் ஒரு ட்ரை கொடுக்கலான் இருக்கேன். ஏன்னா என்னோட ஃபீலிங்ஸ்க்கு நான் ஹானஸ்டா இருக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு இதுதான் அப்பா தோணுது அப்படிங்கிறப்போ சரிம்மா நீ கண்டிப்பா ஹர்ட் ஆவ அப்படிங்கிறது அப்பாவுக்கு தெரியுது, பட் நீ இந்த அளவுக்கு தெளிவா இருக்கேன் அப்படிங்கிறப்போ விருப்பம் அப்படின்னு சொல்லி விட்டுருவாரு. அதுக்கப்புறமாக சிம்மாவும் மியாவும் தான் வந்து உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க. சிம்மா வந்து கதறிட்டு இருப்ப, நீ என்ன அவ்வளவு புகழ்ந்துட்டு இருக்கிற, அவ இப்படி அப்படி உனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது, அவ கண்டிப்பா வந்து ஓயங்க கைக்குள்ள போட்டுக்கிறதுக்கு இத்தனை வேலையும் பாக்குறா, எனக்கு தெரியுது, எனக்கு ரத்தம் கொதிக்குது, உனக்கு கொதிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறப்போ ஒரு ரத்தம் கொதிக்க வேண்டாம், பேசாம கொதிக்கிற சாப்பாட்டை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு மியா அமைதிப்படுத்துவாங்க. இங்க சீனை அப்படியே கட் பண்ணா வீட்டை தான் காட்டுறாங்க, நம்ம ஓயங்கோட வீட்டை. அவங்க அப்பா ஓயங்க கூப்பிட்டு நாம அன்னைக்கு கோல்ஃப் விளையாட போனோம் இல்லையா, அப்போ சுவியோட அப்பா கிட்ட நான் பேசிட்டேன், அடுத்தடுத்து நிறைய வந்து நம்ம கம்பெனியில் ப்ராஜெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது, நான் சீக்கிரமாக ரிட்டையர்ட் ஆகிடுவேன், ஏன்னா இன்னும் என்னோட இடத்துக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறது என்னோட ஒரே குறிக்கோள். உங்கள் அக்கா போர்டில் இருந்துட்டு ரிசைனும் பண்ணிட்டா, எல்லா பொறுப்பையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் ரிட்டையர்ட் ஆயிடலான் இருக்கேன், எல்லா பொறுப்பும் உங்ககிட்ட வரும் அப்படிங்கிறப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓயங்கும் ஏற்றுக்கிறாங்க. சுவியோட அப்பா வந்துட்டு நம்ம கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதாக சொல்லியிருக்காங்க, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்குறப்போ அக்ரி பண்ணிக்கலாம்ப்பா, பிஸ்னஸ் விஷயம் தானே அப்படின்னு கேட்குற சமயத்தில் சரி அதெல்லாம் இருக்கட்டும், சுவியை பற்றி நீ என்ன நினைக்கிற, அப்பா எனக்கு அவன் நல்ல ஃப்ரெண்டுப்பா, மியா மூலியமாக தான் தெரிய வரும் அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த சுவி பொண்ணோட கண்ணிலேயே பார்த்துட்டு அவளுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, அது அந்த பொண்ணோட கண்ணில் என்னால் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாவுக்கும் அதில் ஓகே விருப்பம் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் அவர் பொண்ணு கொடுத்து அதன் வகையில் நம்ம கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, அதாவது அந்த பொண்ணை உனக்கு கட்டி கொடுத்து அப்படிங்கிற மாதிரி பேசுகிறப்போ இல்லைப்பா எனக்கு சுவி மேலே அந்த மாதிரி எந்த ஒரு எண்ணமும் இல்லை, அந்த பொண்ணுக்கும் எனக்கும் இடையில இருக்கிறது நல்ல நட்பு மட்டும்தான்ப்பா அப்படிங்கிறதுக்கு நல்லா சொல்றியா, தெளிவா சொல்றியா, யோசிச்சு சொல்றியா அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறமாக சரி அப்போ சுவியோட அப்பாவோட ஆஃபரை வேண்டான்னு சொல்லிட்டு அதன் வகையிலேயே அவர் பொண்ணை நான் என் பையனுக்கு வந்து கல்யாணம் முடிச்சு வைக்கிறதுல விருப்பம் இல்லைங்கிற மாதிரி புரிஞ்சுப்பாரு, அந்த ஆஃபரை நான் வேண்டான்னு சொல்லிட்டேன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமாக இவங்க 2 பேர் எங்க இருக்காங்களோ உங்களை பாக்குறதுக்காக ஓயங்க வருவாங்க. வந்ததுமே இந்த மாதிரி சுவியோட அப்பா சுவியை என்ன கல்யாணம் பண்ணி வச்சு அதுக்கப்புறமாக என் கம்பெனி இன்வெஸ்ட் பண்றதாக ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்ற சமயத்துல மியாக்கெல்லாம் முகம் ஒரு மாதிரி போயிடும். சிம்மா பிடிச்சுப்பா, நான் சொன்னேன்ல மியா அப்படிங்கிறதுக்கு ஓயங்கே சொல்லுவாரு, ரொம்ப உணர்ச்சி வசப்படாத, எங்க அப்பா அந்த ஆஃபரும் வேண்டான்னு சொல்லிட்டாரு, உங்க பொண்ணை என் பையனுக்கு கட்டி வைக்க முடியாது அப்படிங்கறத சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. நான் அதையும் தாண்டி அப்பாவும் பையன் 2 பேர் நிறைய பேசியிருப்பாங்க, இப்ப அதை தான் இவங்க 2 பேருக்கிட்டே இவர் சொல்லிட்டு இருக்காரு, இதை பாருப்பா அவங்கவங்க வாழ்க்கைங்கிறது அவங்கவங்க இஷ்டம் தான், அதுல நாம எதுவும் தலையிட முடியாது, அப்பா அம்மா அப்படிங்கிறதுக்காக நாங்க வந்து நாட்டம் பண்ணிட்டு இருக்க முடியாது, நாங்க இனி எத்தனை வருஷம் வாழ்ந்துட போறோம், உங்க சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம், என்னை பொறுத்த வரைக்கும் என் பொண்ணோ பையனோ வேற யாரோ காதலிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அவங்க பேக்ரவுண்டை காட்டிலும் அவங்க நல்லவங்கள நான் தான் பார்ப்பேன், அந்த மியா பொண்ணு உன்னை யூஸ் பண்ணிக்கிறாளோ, உன் பணத்துக்காகவும் உன்னோட அதிகாரத்துக்காகவும் அந்தஸ்துக்காகவும் உன்னை யூஸ் பண்ணிக்கிறாளோ அப்படிங்கிற மைண்ட் எனக்கு இருந்தது. இதோ இப்போ உங்க அக்கா ஈராவை ஷெங் அப்படிதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கா, அதை நான் சொன்னா உங்க அக்காவுக்கு மரமண்டையில ஏறவே மாட்டேங்குது, அந்த மாதிரி தான் நான் மியாவையும் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு கால்ஃப் கோர்ட்ல உட்காந்து பேசின விதம், ஈவன் அவங்க அப்பாவோட ஃபுட் ஸ்டாலுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சுவியோட அப்பா வந்தப்ப கூட அதெல்லாம் வேண்டாம் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் சுவியோட நட்பு தான் வேணும்னு சொன்னா பாத்தியா, அந்த மாதிரியான வார்த்தைகள் அந்த மாதிரியான கேரக்டர்ல பொண்ணெல்லாம் ரொம்ப ரேர். அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு கூட லைஃப் லாங்கா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீ இன்னும் நல்லா ஜெயிப்பா, அதனால அந்த பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் சம்மதிக்கிறேன், அவங்க அப்பா கூட எனக்கு ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணு, நாம எல்லாம் ஒன்னா உட்காந்து பேசலாம்னு சொல்லியிருப்பாங்க. அந்த சந்தோஷத்தை சொல்றதுக்கு ஒரு வரவும் செஞ்சிருப்பாரு, சொல்லவும் சொல்லிட்டாரு. சிமாக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கு, நம்ம மியாக்கு அதுக்கு மேல ஹாப்பியா இருக்கு. இங்க அப்படியே சீனை கட் பண்ணா ஷெங் வந்து மியாவோட அப்பாவை பார்க்க வந்திருக்காங்க, அவர் வெளியே பெஞ்சில் தான் உட்காந்துருப்பாரு. ஷெங்கு வந்ததும் கோவப்படாம ஆத்திரப்படாம உட்காருப்பா அப்படிம்பாங்க. எதுக்காக ஷெங் வந்திருக்காங்க அப்படின்னா ஈராக்கும் இவருக்கும் நடக்க போற கல்யாணத்துக்கு இவர் இன்வைட் பண்ணலாம், அது மட்டும் இல்லாம ப்ராப்பரான ஒரு குட் பை சொல்லல இல்லையா, ஜஸ்ட் மியா கிட்ட மட்டும் பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாரு, அது சம்பந்தமா இவர்கிட்ட பேசவும் இல்லை. எனக்கு 20 வருஷமா இவங்க எல்லாருக்கும் ஒருத்தர் தெரியும், ஷெங்யூர் நல்லா பார்த்துட்டு இருந்திருக்காரு, அதனால அதை பத்தி பேச வர்றப்போ பெருசாலாம் ஒன்றும் மியாவோட அப்பா அழட்டிக்கிறதே இல்லை. இது பாருப்பா ஷெங்கு, உனக்கும் மியா கடையில் நடந்தது எல்லாமே எனக்கு தெரியும், ஆனால் இதை பற்றி நான் ஏன் உங்ககிட்ட பேசாமல் இருந்தேன் அப்படின்னா உனக்குன்னு சில காரணங்கள் இருக்கும் அப்படின்னு நான் விட்டுட்டேன்.
மியா வளர்க்குறதுலேயும் வாழ்க்கை போயிடுச்சு. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணல. அதுக்கான காரணம் எனக்கு பொண்ணு கிடைக்கலன்னா இல்லை என் மனசுல ஒருத்தி இருந்தா அவளை என்னால மறக்க முடியல. அதனாலதான் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி எனக்கு யோசிக்க முடியல. தன் மனசுல ஒரு பொண்ணு இருக்கிறப்போ அவளை மறந்துட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆம்பளைக்கு எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறதும் எனக்கு புரியும். அப்படி ஒரு முடிவு அவன் எடுக்கிறான் அப்படின்னா லைஃப்ல கண்டிப்பா அவன் என்னைக்காவது ஒரு நாள் ரிக்ரெட்டா ஃபீல் பண்ணுவான். இதெல்லாம் உனக்கு ஒன்றும் தெரியாம இல்ல உன்னோட மனசு கல்லாயிருச்சுன்னா அதை பத்தி எனக்கு கவலையும் இல்லை. எண்ட் ஆஃப் த டே நீயும் என் பையன் மாதிரி தான், நாம எல்லாம் ஒரே ஃபேமிலி தான். உனக்கு எப்பாவது ஏதாவது வேணும்னா நீ தாராளமா என்கிட்ட வந்து கேட்கலாம், என்கிட்ட பேசணும்னா தாராளமா வீட்டுக்கு வரலாம். அதனால நீ எதை பத்தியும் கவலைப்படாத. உனக்கும் ஈராக்கும் கல்யாணம் எப்போன்னு சொல்லு, உன் சார்பில் நான் வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எழுந்து உள்ள போயிடுவாரு. செங்குக்கெல்லாம் குற்ற உணர்ச்சியோட விளிம்புக்கே போயிட்டான். அப்படியே ஒரு மாதிரி வெந்துட்டு இருப்பான். அந்த பெஞ்சில் இவங்க போட்டோஸ்ல ஒட்டியிருக்கும் இல்லையா, அது கூட நம்ம மியா வந்து ஒரு வாட்டி கிழிச்சிட்டாங்க இல்லையா, கிழிச்சிருந்தாலும் ஃபுல்லா கிழிச்சிருக்க முடியாது, அந்த தடயம் இருக்கும். அதை பாக்குறப்போ இது இவங்க ஒட்ட வச்சது. அந்த சமயத்துல மியாவுக்கும் ஷெங்குக்கும் இருந்த பாண்டிங்க்கு அப்ப எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் அப்படிங்கறதும் ஞாபகம் வருது. ஈராவை பார்த்ததும் ஞாபகம் வருது. ஈராக்காக மியாவை பிரேக்கப் பண்ணதும் ஞாபகம் வருது. இதெல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு அப்படியே அங்கிருந்து எழுந்து போயிடுவாரு. அதுக்கப்புறமாக அடுத்த நாள் மியா வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும் இல்லையா. ஆன்ட்டி உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க அப்பா கிட்ட சொல்லுவா, அப்பா இந்த மாதிரி ஓயங் வந்து அவங்க அப்பா கிட்ட பேசிட்டாங்களாமா, ஓயங்கோட அப்பா எங்க கல்யாணத்துக்கு சம்மதம் கொடுத்துட்டாங்க, ஃபேமிலியா பேசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களை மீட் பண்ணி பேசணும்னு சொல்லியிருக்காங்கப்பா, நம்ம என்னைக்குப்பா அவங்கள போய் பார்த்து மீட் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ என்னத்தையும் யோசிச்சவர், சரிம்மா நானும் உங்க கல்யாணத்துக்கு சம்மதம் கொடுக்குறேன், நான் ஓயங்கோட அப்பாவும் மீட் பண்ணி பேசுறேன்னு சொல்லிடுவாரு. மியாக்கெல்லாம் பயங்கரமான சந்தோஷம். ஆனா நம்மளுக்கு புரியாதது, எல்லாமே தெரிஞ்சிருந்தோம், மியாவுக்கும் ஓயங்குக்கும் ஒரே அப்பா தான் தெரிஞ்சிருந்தோம், இவர் எப்படி ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு நம்மளுக்கு புரியல. அப்படி புரியாம பார்த்துட்டு இருக்கிறப்போ இந்த பக்கம் ஈராவோட அப்பாவை காட்டுவாங்க. கடைசியா மியாவோட அப்பாவை அந்த ஃபுட் ஸ்டால்ல பார்க்க வந்த சமயத்தில் உட்காந்து பேசியிருப்பாங்க இல்லையா, நீ சொல்லு உன் பொண்ணை பத்தி சொல்லு, அந்த ஷெங்கை பத்தி சொல்லு அப்படிங்கிறதுக்கு என்னத்த சொல்றது, பாவம் ஷெங்கோட அம்மா அப்பா சின்ன வயசுல இறந்து போயிட்டதுனால அந்த பையனை வந்து ஆர்ஃபனேஜுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அவன் அங்கதான் வளர்ந்தான், மியாவும் அங்கதான் இருந்தான். மியாவை தத்தெடுத்து வந்ததுக்கு அப்புறமாக மியாவை பாக்குறதுக்காக அடிக்கடி அவன் ஸ்கூல் முடிச்சுட்டு இங்க வர போக இருந்தான். நானும் அந்த பையனை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் இவர் யோசிச்சுட்டு இருக்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோல வந்து சொல்றேங்க.